வணக்கம். இது பரச்சுவன் வலையொலி. நான் சேகர் கோலியர். வெகு நாட்களுக்கு பிறகு நமது பரச்சுவன் வலையொலியில இந்த காணொலியை பதிவு செய்து வெளியிடுறதுல மகிழ்ச்சி நமக்கு. சமீப காலமா நாம பார்க்குறோம், முருகன் வடக்கில் பிறந்தவன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அது ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அது சார்ந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறதாகவும் அதுல இந்த சர்ச்சைக்குரிய கருத்து இருக்கிறதாகவும் தமிழ்நாடெங்கிலும் ஒரே பேச்சு. நிறைய பேர் அது சார்ந்து ஆர்குமெண்ட் பண்றாங்க. முருகன் சிவன் இது ரெண்டு வேற வேறையா அப்படின்னா, இல்லை, முருகனும் சிவனும் ஒருவன்தான். ஆதி காலத்துல சிவனை சிவன் என்று சொன்னதில்லை, செவ்வண்ணன் அப்படின்னு தான் சொன்னாங்க. செந்நிறம், செங்கல் அப்படின்னா செம்மையான, செழுமையான, செந்நிறமான அப்படின்னு அர்த்தம். செந்நிறத்தை தான் உறுதிக்கு எடுத்துக்காட்டா சொன்னாங்க. ஏன்னா ரத்தத்தினுடைய நிறமும் சிவப்பு தான். அப்போ இந்த செவ்வண்ணன் அப்படிங்கிறது சிவனுடைய பெயர். சிவப்பு அப்படிங்கிற அந்த சொல்லு பின்னாடி தான் வந்தது. ரத்தத்தினுடைய நிறம் சிவப்பா இருந்துச்சுன்னா உயிர் கொண்ட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ உயிர் அப்படிங்கிறது தான் அந்த செந்நிறம். இன்ஃப்ராரெட் ரேஸ் அது எங்க இருந்து வருது? சூரியன்ல இருந்து வருது, சந்திரன்ல இருந்து வருது. சூரியனும் சந்திரனும் உதிக்கும் போது செந்நிறத்துல இருக்கு, செங்கதிர்களை அது பாய்ச்சி எழுது. இது அனைவரும் அறிந்தது. இதுதான் ஆதிகால வணக்கத்திற்குரிய தெய்வங்கள். இந்த செந்நிற கதிர்கள் சூரியன்ல இருந்து தான் பிறப்படுக்கு, சந்திரன்ல இருந்து பிறப்படுப்பதில்லை. சந்திரன் ஒரு ரிஃப்ளெக்டர் தான். இரவு நேரத்துல அந்த சூரிய கதிர்களை பூமிக்கு தேவையான அளவு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுதான் சந்திரன். இது விஞ்ஞான ரீதியான உண்மை. இப்ப இந்த இரண்டைத்தான் ஆதி காலத்துல வணங்கிட்டு இருந்தாங்க. இதை நம்ம பார்க்கணும். ஆதி மனிதன் தோன்றிய இடம் எது அப்படின்னா குமரிக்கண்டம், அதோட இணைந்திருந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை இது கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா வரைக்கும் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். கொங்குமலை அப்படின்னா கன்னியாகுமரியில இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் எல்லா இடத்தையும் கொங்குமலை, கொங்கன் ஹில்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அது கொங்குமலை. இதனுடைய இந்த கொங்குமலையினுடைய மூலப்பெயர் தான் பொதிகை மலை. பொதிகை மலை, பரங்குன்று, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. பொதிகைக்கும் முன்னதான அந்த பெயர் தான் பரன்குன்று, பரன்பறை, குருபரன். யாரோட பேரு? குமர குருபரன் யாரோட பேரு? அது முருகனுடைய பெயர். அப்போ பரன் பறை அப்படிங்கிறது சிவன்னா, அப்போ குருபரன் அப்படிங்கிறது சிவன் தானே. முருகன் சிவன் தானே. யாரும் மறுக்க முடியுமா? இது நமக்குரிய ஆன்மீகம் இதற்கு சாட்சியாக இருக்குத. வேற எங்க போய் நீங்க காரண தேடணும்? எங்க போய் ஆவணத்தை தேட வேண்டும்? முருகன் தமிழ் கடவுள். தமிழன் அப்படின்னாலும் பரன் அப்படின்னாலும் பரத்தில் இருக்கக்கூடிய பரன், பரன்பறை, பறையன். இது யார சொல்றது? சூரியனை சொல்றது. முருகன் அப்படின்னா சூரியனை சொல்லக்கூடிய, சூரிய பிறப்பாக இங்க மானிட பிறப்பெடுத்தவன், ஆதியில பிறப்பெடுத்தவன். அவனைத்தான் நம்ம முருகன் சொல்றோம். இப்போ சமீப காலங்கள்ல சிவன் சொல்றோம், வைகுண்டநாதன் சொல்றோம், செங்குந்தன் சொல்றோம், சாம்பசிவன் சொல்றோம், லிங்கேஸ்வரன் சொல்றோம், பரமசிவன் சொல்றோம். இது எல்லாமே ஒருவனைத்தான் குறிக்கும். சங்கர ஈஸ்வரன் சொல்றோம். ஈசன் அப்படின்னா ஒருவனைத்தான் குறிக்கும். அந்த சூரியனாரைத்தான் குறிக்கும். அந்த சூரியனுடைய குடும்பத்துல உள்ள எல்லாத்திற்கும் மொத்த அதிபதி யார் அப்படின்னா
சூரியன் தான். அப்போ முதன்மையான சூரியனைத்தான் நாம என்ன சொல்றோம், அவன் பிறந்தான் முருகனாக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆதிகால நம்பிக்கை. அதுதான் ஆன்மீகத்தினுடைய, உலக ஆன்மீகத்தினுடைய மூலம். குருபரன், குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு மிக ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. அது இறைவனை குறிக்கும். குரு அப்படிங்கிறது தான் இறைவன். குரு தத்தன், தத்தி தத்தி வானத்தில் தவழ்பவன். சூரியன் அதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கு, நமக்கு விமானம் பறக்கிற மாதிரியா இருக்கு, மரம் வளர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நகல்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் ஒரு குழந்தை தவழ்வது போல், அதான் தத்தின்னு சொன்னாங்க. தத்தி தத்தி தவழ்கின்ற குமரன், குருபரன் அப்படின்னு யார சொன்னாங்க? அது சூரியனுடைய வரையறை, தமிழ் வரையறை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தமிழ் வரையறையை வடநாட்டுல பிறந்த அந்த மனிதனுக்கு யாரு கொடுப்பா? தமிழே உற்பத்தி ஆனதே தெற்கில். இந்த தமிழுடைய வரையறை தெற்கில் உருவாயிருக்குமா, வடக்கில் உருவாயிருக்குமா? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? முருகனை வரையறுத்தது தெற்கில். அவனை ஈசனாக, முருக ஈசனாக வரையறுத்தது யாரு? தமிழர்கள். தமிழன் என்றாலும் அது முருகனைத்தான் சேரும். முருகன் என்ற பெயருக்கு அர்த்தம் கற்பிக்கிறாங்க இங்க எல்லாரும். முருகன் என்றால் அழகன் என்ற அர்த்தம். இப்படி சொல்லி சொல்லியே இந்த மக்களுடைய ஆன்மீக அறிவை மழுக்கி விட்டார்கள். முருகன் என்றால் முறுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். முறுக்கிறவன், திருக்கிறவன், இயக்குறவன் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தை இயக்குறவன், சுற்ற வைக்கிறவன், சுழல வைக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அவன் மைய புள்ளியாக இருந்து கொண்டு இந்த அவனை சுற்றிய 8 கோலங்களையும் அவனை சுற்றி இயங்கி கொண்டிருக்கும்படியாக இயக்கி கொண்டிருப்பவன் முருகன். அதனாலதான் அவனை முருகன் அப்படின்றோம். அவன் பரங்குன்றன், பரன் குண்டுல அவதரித்த மூலவன். இது நமக்கு ஆன்மீகம் கத்துத்தரக்கூடிய ஒரு பாடம். ஆன்மீகத்தை அறியாதவர்களுக்கு இது தெரியறதில்ல. சின்ன வயசு பையங்க நிறைய வாதிடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அவர்களுக்கு ஆன்மீகம் தெரியல. புத்தகங்கள் தேடுறாங்க, ஆவணங்களை. அவன் கிடைச்சதை கொண்டு ஏதோ பேசிட்டு போறான். அவன் புரிதலுக்கு ஏற்ப. ஆன்மீகம் மிக ஆழமானது. அதை அவ்வளவு சர்வசாதாரணமா எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அதை சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள் பழந்தமிழர்கள். இன்றைய தமிழர்களுக்கு அந்த ஆன்மீகம் சரியா புரியல. இவர்களுக்கு ஆன்மீகம் இவர்களிடம் இருக்குமே, ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்தை இங்க கொண்டு யாரும் திணிக்க முடியாது, சொல்லவே முடியாது. அவன் கோமாளியாக பார்க்கப்படுவான். முருகன் தென்னவன், தென்பாண்டி நாட்டான். நாட்டான் என்கின்ற பெயர் நடுகள் அந்த முறையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. அந்த நடுகளை அடிப்படையாக வைத்துதான் கொடி நட்டினாங்க. பிற்காலத்துல உருவான மன்னர்கள், தலைமை பண்பாளர்கள் அந்த முருகனையே, அந்த ஆதி வேந்தனையே முதன்மையான ஒரு அடையாளமாக தனக்கு சூட்டி கொண்டு வாழ்ந்தார்கள். இதுதான் நமது வரலாறு. ஆதி வேந்தனை, ஆதி மூல தலைவனை, ஆதி மூல செவ்வண்ணனை, சிவனை, செவ்வரியை பேட்டனாக கொண்டுதான் எல்லா மன்னர்களும் நடைபோட்டாங்க. எல்லா தமிழ் மன்னர்களுமே தன்னை அந்த முருகனின் பிள்ளையாக, அந்த சிவனின் பிள்ளையாக, சிவனும் முருகனும் தகப்பன் மகன் என்பது ஒரு
கற்பிக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயம்தான். ஆனா சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். முருகன் என்றால் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பகலவன் தான் முருகன். அவன் தாயும் தந்தையுமான இறைவன். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முருகன் தான் இந்த தமிழை உண்டு பண்ணி தந்தது நமக்கு. அவன் தான் தமிழன். அவன் நம்மில் வாழ்பவன். அதனாலதான் தமிழன். தம்மில் வாழ்பவன். தம் அப்படின்னா மூச்சு காற்றாக, நாம் எடுக்கும் மூச்சு காற்றாக வாழ்பவன். நாதம், மூச்சு காற்று தான் நாதம். அந்த நாத பறையனாக வாழ்பவன். அந்த மூச்சு காற்றை வைத்துதான் நாம் மொழி பேசுகின்றோம், மொழி பறைகிறோம். அப்போ மூச்சு வந்து நாதம், மொழி வந்து பறை. அப்ப நாதத்தால் நாம் மொழி பறைகிறோம். அதை முதல்ல யார் அந்த அந்த மொழியை உருவாக்கி தந்தான்னா முருகன். அப்ப அவன் தான் ஆதிப்பறையன். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னா பரன்ல இருக்கான். பரன்னா மேல, உயரத்துல, வானத்துல இருக்கிறான். வானவன் தென்பாண்டி நாட்டான்கு வந்து வாழ்ந்தவன் எங்க இருக்கான்? இப்போ பரன்ல இருக்கான். பரன்னா மேல வானுலகத்துல இருக்கான். கைலாய நாதனாக அவன் அங்க மேல இருக்கான். கைலாயம்னா வானுலகம், விண்ணுலகம், வானுயர்ந்த, வானளாவிய, வானத்தில், விண்ணுலகத்தில் அப்படின்னு அர்த்தம். கைலாயநாதன் விண்ணுலகத்தில் வசிக்கின்ற நாதன். அவன் விண்ணுலகத்துலதான் இருக்கான். மேலதான் அவனை பார்க்க முடியும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இறை நம்பிக்கை. அந்த அடிப்படையில முருகன் தென்னாட்டு சிவன், வடநாட்டுக்காரனுமே, வடநாட்டுக்காரர்களுமே மகர ஜோதி அப்படின்னு தான் சொல்றாங்க சிவனை. சிவன் தான் முருகன். இங்க கதைக்கு தான் வந்து சிவனுடைய மகனாக முருகனை காட்டியிருக்கிறாங்க. ஆனா உண்மையால் வந்து சிவனே முருகன், முருகனே சிவன்.